உலகத்தில் இருக்கிற சக்சஸ்ஃபுல் மில்லியனர்ஸ் எல்லாம் நான் படிச்சவங்களா? இல்லையே. பாருங்க, பில்கேட்ஸ் பாருங்க, அவர் வந்து ஒரு ட்ராப் அவுட்ங்க. மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் செஞ்சவர், அவர் ஒரு யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஐஓஎஸ் அதெல்லாம் செஞ்சவர், அவர் ஒரு ட்ராப் அவுட். இந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸா நம்ம யூத் கீழே வந்து நம்ம பரவாயில்ல பேசிக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்க கேட்கறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, உங்களுக்கு பர்சனலா எத்தனை மில்லியனர்ஸ் உங்களுக்கு தெரியும்? பர்சனலா தெரியும், படிக்காதவங்க மில்லியனர் இருக்காங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வந்து படிக்காதவங்க ஓகே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா? இல்ல நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது சொல்றது வந்து என்னது சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு படிப்பு தேவையில்லைன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க, இதுதான் ஒரு ரியாலிட்டி என்னன்னு சொல்றேன். அஃப்கோர்ஸ் ஆமா, பில்கேட்ஸ் ட்ராப் பண்ணவர் தான், ஆனா அவர் பில்லியனர் தான். மார்க் ஜக்கர்பர்க்கும் வந்து யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட் தான், அவரும் பில்லியனர் தான். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க கதையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சும்மாலாம் ட்ராப் அவுட் ஆகல. ஓகே, மார்க் ஜக்கர்பர்க்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் ட்ராப் அவுட் ஆகுறாங்க. ஓகே, பில்கேட்ஸ்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஃபார்மல் எஜுகேஷன் ட்ராப் அவுட் ஆனாலும் அவர் லேர்ன் பண்றதை ஸ்டாப் பண்ணது இல்லை. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு 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 விஷயத்த செய்துக்கிட்டு தான் பண்ணாங்க. ஆனா இப்ப ட்ராப் அவுட்ல படிக்க போகலன்னு சொல்றது வந்து எந்த காரணத்துல செய்றீங்க? சும்மா ஒரு என்னது ஒரு காரணம் கொடுத்துட்டு, இல்லை நான் அது ஒரு காரணமா காமிச்சு படிக்க போகாம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நான் பேசுற சில பேர்கிட்ட வந்து ஏன்பா படிக்க போகல, ஏன் படிக்க போகல, ஏன் நீ மேல் படி போகல, ஏன் நிப்பாட்டுற அப்படின்னா சிம்பிளா சொல்லிட்டு போறேன், நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆக போறேன், நான் பிசினஸ் மேன் ஆக போறேன், நான் ஆன்லைன்ல விற்க போறேன். ஐ எம் வெரி ப்ரௌட். நீங்க சொல்லும் போது ஐ கெட் வெரி ப்ரௌட். ஓகே, நல்ல விஷயம். நம்மளோட இந்திய சமுதாயம் வர்த்தகர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நானே ஒரு வர்த்தகர் ஏதாவது சக்சஸ்ஃபுல் ஆனேன். ஆனா கேள்வி என்னன்னா, அப்படி சொல்றீங்களே, அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க? அதுக்கு வேண்டிய இப்ப பில்கேட்ஸ் மாதிரி நம்ம ஸ்கில்ஸ், நாலேஜ், அதுக்கு வேண்டிய கனெக்ஷன்ஸ், அதுக்கு வேண்டிய ரிசர்ச்சா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையே. அங்கதான் டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடுறத பார்த்துக்கிட்டு இல்ல மொபைல் லெஜண்ட் விளையாண்டுக்கிட்டுல இருக்கீங்க. ஸோ இங்கதான் பிரச்சனை. நீங்க அது ஒரு காரணமா காமிச்சு ட்ராப் அவுட் படிக்க போகாம இருக்கிறது. ஆனா அது உங்க அம்பிஷனை நோக்கி நீங்க போறீங்களா? ஓகே, இங்கதான். அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு விஷயங்க, உங்களுக்கு தெரியுங்களா, பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படும், உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும், உங்களுக்கு டிசிப்ளின் தேவைப்படும், ஃபைனான்சியல் பேக்கப் தேவைப்படும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, ரொம்ப விஷயங்க. ஓகே, நீங்க காமிக்கிற ஒவ்வொரு ஒரு படிக்காத ஒருத்தர் ஒருத்தர் நான் 1 மில்லியன் பீப்புள் காமிப்பேன். ஓகே, ஃபெயில் பண்ணவங்களை. ஓகே, அவங்க அவங்க சக்சஸ் ஆகாம இருக்கிறவங்க 1 மில்லியன் பீப்புள் நான் காமிப்பேன். நீங்க காமிக்க ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை காரணமா கணிச்சு மேல் படிப்புக்கெல்லாம் வந்து நீங்க நோ சொல்லக்கூடாது. மேல் படிப்புன்றது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு வேண்டிய முழு வாய்ப்புகளுக்கு எதுனா வெரி சிம்பிள். மேல் படிப்புல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், நீங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல, அதை நீங்க வளர்த்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களுக்கு வேண்டிய நெட்வொர்க்கிங்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னும் தெரியுங்களா, நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்க கையில ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் தெரியுங்களா. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து அது எல்லையே இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு டிசிப்ளின் பிறக்கும். ஒரு இடத்துல நீங்க போய் படிக்கிறப்ப நீங்க நினைக்கிற புக்கு போய் தொடர்ந்து படிக்கிறதுன்னு இல்லை, அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் படிக்கும் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல ஒரு டிசிப்ளின் இருக்கு. அந்த டிசிப்ளினை நீங்க கெஞ்சி போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய ப்ராஜெக்ட் பேப்பர் செஞ்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி ஓகே, அங்க இருக்கிற சொசைட்டில கலந்துக்கிட்டு ப்ராஜெக்ட் செஞ்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பெரிய 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 ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சுட்டு கையில ஒரு ஸ்க்ரோல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலையில போய் உட்காந்து எல்லாத்தையும் டாக்டர், லாயர், இன்ஜினியர் ஆக சொல்லுங்க. நீங்க என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அந்த இடத்துல போய் நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு அங்க வேலை செய்யறோட அனுபவம், அந்த பாலிடிக்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப அதை வச்சுட்டு நீங்க என்டர்பிரனர் ஆக போறீங்களா, then you're safe. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஓகே, ஏன்னா சொன்னேன் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னா நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல, ஆரம்பிங்க, சக்சஸ்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு தயாரா இருக்கணும், தயாராகி ப்ராப்பரா போய் அந்த இடத்துல செய்யணும்னு சொல்றேன். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஆரம்பிக்கிறீங்க, 90% ஆஃப் பிசினஸ் ஃபெயில்ஸ். ஃபெயில் பண்றப்ப உங்க கையில என்ன இருக்கு, என்ன பேக்கப் இருக்கு, நீங்க என்ன பிளான் பி வச்சிருக்கீங்க,
உங்க கையில லெட்ஸே வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 படிப்பு இருந்துச்சு அப்படின்னா, உங்க பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகலனாலும் கூட உங்க படிப்புக்கு வேண்டிய விஷயங்கள் நீங்க செய்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அண்ட் முக்கியமா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம நீங்க பிசினஸ் செய்ய முடியாது. ஓகே, ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். ஆனா வென் யூ சே நீங்க வர்த்தகர் ஆகணும், என்டர்பிரனர் ஆகணும்னு கேட்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஆனா அது ஆக வேண்டிய வழி, அதுக்கு குவாலிஃபிகேஷன். படிக்காம இருக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனா சொல்றீங்க, படிக்காம இருக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை. ஓகே, அது ஒரு ப்ராசஸ். என்னன்னா நீங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏட்டும் ஹெல்ப்பும் தான் பண்ண போகுது. ரைட், நானும் இன்னைக்கு ஒரு மெடிக்கல் டாக்டர், நானும் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு தான் நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நான் ஒரு பார்ட் டைம் ஒரு பிசினஸ் செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆன பிறகுதான் வந்து நான் ஃபுல் டைம் பிசினஸ் மேன் ஆக முடியும். ஓகே, அதுக்கு வந்து படிப்புன்ற ஒரு விஷயம் என்னென்ன படிப்பு கொடுத்துச்சு, கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, அதுக்கு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி கொடுத்துச்சு, எனக்கு மூளை கொடுத்துச்சு, அந்த அந்த அறிவு, அந்த மேனேஜ்மெண்ட், நிறைய விஷயங்கள் கொடுத்துச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா நம்ம சொல்லிட்டு நான் என்டர்பிரனர் ஆக போறேன்னு சொல்லிட்டு, நான் ஆன்லைன்ல சக்சஸ்ஃபுல் ஆக போறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு, இல்லைன்னா அங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி இங்க கொஞ்சம் ட்ரை பண்ண, அது இல்லை. ப்ராப்பரா ஸ்கில் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு படி கண்டிப்பா மேல் படிப்பு படிச்சே ஆகணும். ஓகே, இது ரொம்ப விஷயங்கள் பண்ணணும். இதை பத்தி நீங்க கேட்கறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி நினைக்கிற பிள்ளைங்கிட்ட அனுப்பி வைங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு கருத்தை நீங்க பகிர்ந்துங்க. நான் சொல்றது வந்து மாற்று கருத்து இருந்தாலும் பரவாயில்ல, பகிர்ந்துங்க. ஏன்னா என்னோட பயம் என்னன்னா, இது வந்து ஒரு கனவா உலகத்துல இருந்துட்டு நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க தானே. ஓகே, சக்சஸ்ஃபுல் ஆகணும், என்டர்பிரனர் ஆகணும் மட்டும் தான் முடியும். நான் தவறுன்னு சொல்லலை. ஆனா அதை மட்டுமே புலாட் எடுக்கக்கூடாது. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தயார் நிலை இருக்கோ அதை நம்ம செய்யணும். ஓகே, கண்டிப்பா நம்ம பிள்ளைகிட்ட பகிர்ந்துங்க. உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பா பகிர்ந்துங்க. வெற்றி வணக்கம் டாக்டர் சஞ்சய்.